ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீடியா பக்ஸ். இன்னைக்கு பிக் பாஸில் கண்டென்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டென்ட்டு இல்லை. பிகாஸ் புரோமோவதி அப்படின்னு சொல்லப்பட்ட பார்வதி புரோமோவை தரல போல. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? காலையிலேருந்து வெயிட் பண்ணி ப்ரோமோ வரும்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோமோ விட்டானுங்க. அதில் நம்ம திவாகர் இருக்கார்ல, நடிப்பு அரக்கன். வணக்கம் தமிழக மக்களே. அந்த ஆள் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு ஆரம்பித்தப்போ நடுவில் கானா வினோத் வந்து அவர் வெறுப்பேற்றுற மாதிரி பாட்டு பாடி ஒரு ப்ரோமோன்னு வந்து பார்க்கறதுக்கு ப்ரோமோ கொஞ்சம் காமெடியாக சிம்பிளாக இருந்தது. ஆனால் நம்மளுக்கு எப்போவுமே வேறு ப்ரோமோ வரலையே, கண்டென்ட் இருக்கிற மாதிரி. பார்வதி மட்டும் தான் ப்ரோமோ தராங்க போல் கண்டென்ட்டாக. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் ஒரு ப்ரோமோ வந்தது. அதையே தேடி கண்டுபிடிச்சி கொஞ்சம் பொறுக்கி எடுத்து போட்டிருக்காங்க போல. ரெண்டாவது ப்ரோமோ ஒன்று வந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் ஏற்கனவே காலையில் வெறுப்பேற்றாங்கல்ல, அந்த வெறுப்புக்காக போயிட்டு நம்ம தலைவர் இருக்கார்ல கேப்டன், அவர்கிட்ட போயிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க அப்போ அங்கே டிஸ்கஷன் பண்ணும்போது திவாகர் வந்து நீ மட்டும் ஒழுங்காடா, அவன் வந்து ஒழுங்கா இருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே நம்ம சபரி நாட்டாம நன்னா இருந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டியே. என்ன அப்படி பண்ணிட்டியே? திரும்ப திரும்ப பேசுறீங்க. என்ன திரும்ப திரும்ப பேசுறீங்க? திரும்ப திரும்ப பேசுறீங்க. என்ன திரும்ப திரும்ப பேசுறீங்க? அவருக்கு திடீர்னு கோவம் வந்துச்சு. சிட்டிக்கு கோவம் வந்த மாதிரி திடீர்னு கோவம் வந்து நீ எப்படி சொல்லக்கூடாது, நீ இப்படி சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாரு. ஒன்றும் புரியல. ஏங்க நீங்கள் எஃப்ஜே சபரி ரெண்டு பேரும் ஒரே டீம் தான். நீங்கள் ரெண்டு பேரும், அதாவது அவங்க ரெண்டு பேரை எவன் சொன்னாலும் ஒருத்த சண்டைக்கு வந்துடுவான். எவ்வளோ நாளைக்கு ஒன்றா கூப்பிட்டு சேர்ந்து நீங்கள் ஆடி இருப்பீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது வந்து கேம். இதில் வர நான் ஒரு சில இதெல்லாம் வந்து போட்டிருந்தேன். போஸ்ட் போட்டப்போ யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னப்போ நிறைய பேர் சபரின்னு போட்டு, ஏங்க சபரி எதாவது கேம் ஆடுறானாங்க உங்ககிட்டே கேட்குறேன். நிறைய பேர் கீழே வந்து நிறைய பேர் போட்டிருக்கீங்க சபரி வின் பண்ணுவார்ட்டு. அவங்ககிட்ட கேட்குறேன் நான், சபரி எதாவது கேம் ஆடி இருக்காரு இது வரைக்கும்? ஏதாவது ஒரு கேம் ஒழுங்கா இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கு சொம்பு தூக்கின்னு சுற்றிங்கிறாரு. இப்படி இருக்கிறப்போ எப்படி சபரி ஜெயிப்பார்ட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு சபரியை வெளில போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த வைல்ட் கார்டு என்ட்ரின்னு சொன்னீங்கள, இந்த புலி வருது அப்படின்ற மாதிரி வைல்ட் கார்டு என்ட்ரியில் ஆள் வராங்கன்ட்டு 4 ப்ரோமோ 5 ப்ரோமோ கிட்ட போட்டு விட்டீங்க. அந்த 5 ப்ரோமோவில் வந்தவங்க ஒருத்தனாவது வீட்டுக்குள்ளே வரணும்ல. மொத்த பேர் வெளியில் நின்று வெறும் ப்ரோமோ கண்டென்ட் மட்டும் பார்த்து நாங்கள் என்ன பண்ணுப்போம்? உள்ள விட்டா தானே கேம் எப்படி போகுதுன்னு தெரியும். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானயா. யோ காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. பாம்ப வெளியடியா பாப்போம். நீங்க என்னடா போன வாரத்திலேயே விஜய் சேதுபதி வந்து வைல்ட் கார்டு கண்டெஸ்ட் உள்ள வந்து உடனே கேம் மாறுமா சேஞ்ச் ஆகுமா அப்படின்லாம் போட்டீங்க. சரின்ட்டு ஒரு லிஸ்ட்டை ஒன்று வெளியில் வந்துட்டு நாங்கள் லிஸ்ட்டெல்லாம் பப்ளிஷ் பண்ணோம். இந்த பேரெல்லாம் வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வீடியோ போட்டீங்க. நேற்று மொத்த பேர் 4 பேர் வராங்க வைல்ட் கார்டு என்ட்ரி அப்படின்னு. அந்த 4 பேரை உள்ளே வரத்தலையா? வீடியோ போட்டு வெளியில் உட்காந்தா என்ன பிரயோஜனம்? ஏன்னா உள்ள கேரம் பண்ணுறதுக்கு கண்டென்ட் வரலன்னு உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. அனுப்புனா தான் கேம் எப்படி இருக்குன்னு தெரியும். நாங்களும் வெயிட் பண்ணிக்கிறோம். எவனே டெய்லி ஒரே மாதிரி சண்டை போட்டுன்னு ஓன்னு கத்திங்கிறானுங்க. இதை பார்க்குறதுக்கு உட்காந்து பார்த்து கிடக்குது. ஏற்கனவே வந்து இந்த பிக் பாஸ் ஷோ பார்க்குறவங்க நிறைய பேர் கம்மியாயிட்டாங்க. இன்னும் இந்த மாதிரி மோசமான நிலைமையில போச்சுன்னு வச்சுக்க ஒன்றும் நடக்காது. ஏன்னா இதை பார்க்குறப்ப எனக்கே வெறுப்பாக்குது. ஏன்னா பார்க்கணுமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா கண்டென்ட் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போகணும்ல. அதே மாதிரி இவங்க உள்ளுக்கிறவங்களே கண்டென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசியிருந்தாங்க. பிக் பாஸ் செம்ம காண்டாயிட்டார். டேய் நீங்கள் என்னடா கண்டென்ட் சொல்லிக்கிறீங்க? உங்கள் கண்டென்ட் சொல்கிற வார்த்தை கட் பண்ணுங்களா. கண்டென்ட் நல்லா இருந்தால் நாங்களே போட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க எல்லாரும் கண்டென்ட் எவ்வளோ பேசுனீங்க அவ்வளோதான் அப்படின்ற சொல்லிட்டு. ஏன்னா உள்ளுக்கிறவங்க அவங்க கண்டென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்போ ஒரு கண்டென்ட் தரேன் பாருங்க, இப்போ ஒரு கண்டென்ட் தரேன் அப்படின்ற மாதிரி சும்மாவே சண்டை போகிறாங்க. இது இப்போ செகண்ட் ப்ரோமோ வந்துல எஃப்ஜேல ஹாய் ஓய் அப்படின்ட்டு கத்திங்க. எதுக்கு கத்திங்கிறானே தெரியல. ஒன்று சண்டை போதா ஒய்யா சண்டை போடுங்க, எதுக்கு கத்துறான்னு தெரியல. டிவி ஆன் பண்ணவே ஓன்னு கத்திங்கானே. நானே அதே பார்க்கறதுக்கு பிடிக்கும் போது இதில் வேறு ரிவ்யூ பண்ணுறதுக்கு வேறு வெறுப்பாக தான் இருக்குது. கண்டென்ட் நல்லா போனால் தான் அடுத்த வாட்டி நல்லா பேசலாம் அப்படின்னு சொல்லுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பிக் பாஸ் லைவ் அப்டேட்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. மறக்காமல் கொஞ்சம் லைக்கை போட்டு விட்டிங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். அதே போல் இந்த நாடகத்தில் இந்த பிக் பாஸ் இந்த வைல்ட் கார்டு என்ட்ரியெல்லாம் உள்ளே போய் இந்த கேமை மாற்றுவாங்களா. அதே நேரத்தில் வந்து இப்போ ஆடிக்கிறான்ல, இதில் யார் ஜெயிப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு வந்து உள்ளே இருக்கிறவங்க யாருமே வந்து பிக் பாஸ் டைட்டில் அடிக்கிற அளவுக்கு கேப்பபிலிட்டியான ஆள் இருக்காங்களா கேட்டால் ஒருத்தருமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு வியனா வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க வந்து கேம் வந்து ஒழுங்காக ஆடினாங்கன்னா வாய்ப்பு இருக்குது. மற்ற பேர் எல்லாமே டம்மி பீஸிங்கில் தான் ஆடிக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை வந்து பெருசாக ஊதி சண்டையாக தான் மாற்றுறாங்கன்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதோ இல்லை அது வந்து சரியாக பண்ணுறதோ வந்து யாருமே இல்லை. அதேமாதிரி நியாயத்தை கேட்கறதுக்கும் அங்கே ஆள் கிடையாது. அவனுக்கு ஒவ்வொன்று கத்திங்கிறானுங்க. அந்த மாதிரி தான் நடந்துருக்குது. ஸோ இப்போதைக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு. அடுத்து லைவ் அப்டேட்டில் என்ன வருதா நான் போடுறேன். மறக்காமல்